எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அப்பாவுடைய படம் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். கமாண்டோவின் ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப அழகான படம். அப்பா ரோபோ சங்கர் அவர்கள் தான். ஸோ அவருடைய படம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படக்குழுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு கமாண்டோ அப்படின்றது இன்னும்மா ஒரு கமாண்டோன்றது ரொம்ப என்ன சொல்கிறது, டஃபஸ்ட் ஜாப்னாலே அது மிலிட்ரின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஃபுல் லைஃப்பை அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார், ஒரு அழகான படம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல நாங்கள் அப்பாவை மிஸ் பண்ணவே இல்லை. எங்களுக்கு முன்னாடி அவர் படம் பார்த்துட்ருப்பார். ஏன்னா அவர் கடைசி நாட்களில் பண்ண ஒரு சில படங்களில் இதுவும் ஒரு படம். ஸோ அவர் பண்ணும் போதே அந்த லுக் டெஸ்ட் எல்லாமே எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அவர் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கா பாப்பா, நல்லா இருக்கா மாப்பிள்ள அப்படின்னு அவர் கேட்ட வார்த்தைகள்லாம் இன்னும் எங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். திருப்பியும் எங்கள் அப்பாவை கண் முன்னாடி கொண்டு வந்து ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ. அதான் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா கடைசி அந்த ஷூட்டிங் டேத்தில் நாங்களும் கூட இருந்தோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கமாண்டோ லைஃப்பில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், என்னென்ன இது இருக்குங்க. இதில் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். இதுவரை நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது இராணுவ வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதை எடுத்து காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த மூவி மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்கள் வாழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது இதில் வேலை பணியாற்றுறவங்க எல்லாருமே அதில் ஒரு குடும்பமாக நாங்களும் இருக்கோன்றத ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பிரியங்கா ரோபோ சங்கர் இன்னைக்கு அவரோட படம் கமாண்டோ லவ் ஸ்டோரி பார்த்தோம். நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. படக்குழுவினருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா ஆர்மி லைஃப் எப்படி இருக்கும், ஏன்னா எல்லாருமே அவங்க சண்டை போடுறது, அதில் அச்சீவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இழப்பு, இந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் கமாண்டோக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது, அந்த மனசுக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்குது, வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் புதுவிதமான முயற்சி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த முயற்சி வெற்றி அடையணும். தம்பி சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒரு 100 குடும்பம் வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி தான். ஏன்னா நிறைய கலைஞர்கள் இது கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கலைஞர்களோட உழைப்பை மதித்து இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும். தியேட்டரில் பாருங்கள். நிறைய புது கமர்ஸ்க்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி உங்களுக்கு ஸ்பெஷலாக. ஏன்னா ரோபோ எங்களை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க வச்சிங்க. அவரோட அந்த விளையாட்டுத்தனம், அந்த காமெடி எல்லாமே இதில் இருந்தது. ரொம்ப நன்றிண்ணா. வாழ்த்துக்கள். அவர் இல்லைன்றதே நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லையே. அவர் வேற ஒரு வேலையாக வெளியில் போயிருக்காரு. அவரோட வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அவர் இல்லைன்றது கிடையாது. எல்லா இடத்துலையும் இதோ அந்த கேமராவில் இருப்பார், உங்களோட பேச்சில் இருப்பார், அந்த லைட்டில் இருப்பார், நிற்கிற எங்கள் எல்லாருக்குள்ளே இருப்பார். அதை விட பெரிய பொக்கிஷமாக அதை பாருங்கள், இவரை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அவர் தான் எங்களுக்கு ரோபோ அப்படின்ற ஒரு மனநிலைமையில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அவரோட வேலையை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அந்த வேலையை திறம்பட செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கும். ஸோ நன்றி. உழைக்க நாங்கள் தயாராக இருக்கோம். வேலை கொடுத்தீங்கன்னா போதும். அதுதான். கண்டிப்பாக இவர் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து என்னை இயக்குற எல்லா இயக்குநர்களும் சரி, கலைஞர்களும் சரி, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உழைத்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா எங்களோட வாழ்க்கையே சினிமாக்குள்ளே தான். ஒரு இயக்குனர் இருக்கார், ஒரு நடிகை இருக்காங்க, நானும் இருக்கேன். அடுத்ததான் வர எங்கள் வீட்டோட வாரிசு இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது. அவர் இயக்குனராக போகிறாரா, நடிகராக போகிறாரான்னு தெரியல. பட் எங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை சினிமா தான். ஸோ சினிமாவில் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க. அந்த வாய்ப்பை பிடிச்சி நாங்கள் ஓடுறதுக்கு தயாராக இருக்கோம். கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க. அடுத்த படம் இல்லை, இன்னும் எத்தனை படம் எடுத்தாலும் ரோபோவோட ஃபேமிலி இருக்கும். தேங்க்யூ.